அகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து தொடர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பலர் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அது எப்படி ஏற்படுதுன்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் செல்லூர் ராஜு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கிறத பல கட்டமா நம்ம அந்த பகுதியில் நம்ம விசாரிச்சோம். 2021 என்ன கூத்து நடந்திருக்குன்னா, செல்லூர் ராஜு 82,529 ஓட்டு. திமுகவில் தளபதின்னு ஒரு பேர் கொண்டவர் தளபதி 66,131 ஓட்டு. இந்திய பொது உடைமை மார்க்சிஸ்ட் 19,991 ஓட்டு. பாஜகவில் சசிகுமார் 5,705 ஓட்டு. சீமான் கட்சியில திருநாவுக்கரசு 3,454 ஓட்டு. நோட்டாவில் 2,759 ஓட்டு. பாமக கிருஷ்ணகுமார் 927 ஓட்டு. சுயேட்சை வெங்கடேசன் 360 ஓட்டு. முத்துப்பாண்டி சுயேட்சை 332 ஓட்டு. காமா அப்படிங்கிற ஒரு கட்சி ஈஸ்வரன் 277 ஓட்டு. இதுதான் மதுரை மேற்கு தொகுதியில இதுல வெற்றி வாக்கு வேறுபாடு எவ்வளவுன்னா 16,398 ஓட்டு வித்தியாசத்துல ஐயா செல்லூர் ராஜு முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்து கோடியாக கொள்ளையடித்து மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்த கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜு அவர்கள் 16,398 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. இதுல அந்த வாசுகிங்கிறவங்க 19,991 ஓட்டு பிரிக்காம இருந்திருந்தா செல்லூர் ராஜு தோத்திருப்பார். நாம் தமிழர் கட்சி திமுக வெறுப்பு ஓட்டுகளை அதிக அளவுக்கு வாங்காததின் காரணம் என்ன? திமுக வெறுப்பு ஓட்டுகளை இங்க கூடுதலாக இவர் பெற்றிருந்தார். திமுக வெறுப்பு ஓட்டு அதிமுகவுக்கு ஒரு 15,000 ஓட்டுக்கு மேல போயிருக்கு. நாம் தமிழர் கட்சி வாங்க வேண்டிய ஓட்டு அதிகமா வாங்கியிருந்தா செல்லூர் ராஜு அந்த இடத்துல தோத்திருப்பார். அப்ப மதுரை மேற்கு தொகுதியில திருமங்கலம் தொகுதியில ஆர்பி உதயகுமாரை எப்படி வீழ்த்தி விடலாம் என்று ஜீவிதா நாச்சியார் என்ற ஒரு இன்ஸ்டாகிராம்லையும் சரி, வழக்கறிஞராகவும் சரி, தினகரன் கட்சியில மிக கடுமையாக உழைத்தவரும் சரி, இப்போ அம்மையார் சசிகலா அவருடைய கட்சியில அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துல வேட்பாளரா தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டியிடுகிறார். அதே போல மதுரை மேற்கு தொகுதியிலையும் செல்லூர் ராஜை வீழ்த்துவதற்கு அம்மையார் சசிகலா அந்த அம்மா தரப்பு குறி வச்சுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஏன் குறி வச்சாங்க, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு வினா எழுது. திருமங்கலத்துல ஆர்பி உதயகுமாரை மட்டும்தானே தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜன் செல்லப்பா கொஞ்சம் குசும்பா பேசிவிட்டாரு. எங்களுக்கும் அந்த அம்மா சசிகலா அம்மாவுக்கெல்லாம் போட்டியே கிடையாதுங்க, அவங்களாம் ஒரு ஆளே இல்லைங்க அப்படின்னு யார் சொன்னது? ராஜன் செல்லப்பா சொல்லிட்டார்ல, அவங்கள தானே குறிச்சார். ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி. இந்த மாதிரி தான் குறி இருந்துச்சு. ஆனால் குறி இன்னொரு பக்கமும் திரும்பி இருக்குன்னா அது செல்லூர் ராஜு. அப்ப செல்லூர் ராஜு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. எப்படின்னா, மதுரை மேற்கு தொகுதியில இந்த அம்மா அம்மையார் சின்னம்மா சசிகலா அம்மா அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி சார்பாக தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டியிடுவதற்கு மதுரை மேற்கு தொகுதியில ஒரு வேட்பாளரை தேர்வு பண்ண போறாங்க. போச்சு, செல்லூர் ராஜுக்கு ஆட்டங்காளி படத்தாக்காளி. ஏன்னா தெர்மாக்கால் விட்டு தமிழ்நாடு முழுவதுமாக பிரபலமானவர். 10 லட்சம் ரூபாய் அந்த அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை விரயம் செய்த செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறையில கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு செஞ்சு பதுக்கி வச்சிருந்த பணத்தை ஒரு தரப்பு 200 கோடி ரூபாய்க்கு மேல ஆட்டையை போட்டு அதை மறுபடியும் பஞ்சாயத்து பண்ணி திருப்பி கொண்டு நடந்த கூத்தெல்லாம் இருக்கு. அது முழுமையாகவும் அந்த தொகையெல்லாம் கிடைக்கல. அப்படிப்பட்ட செல்லூர் ராஜை வீழ்த்துவதற்கு அம்மையார் சசிகலா தரப்பு, இந்த அம்மா தரப்பு கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. செல்லூர் ராஜோட அரசியல் வாழ்க்கை இத்தோட சொல்லி முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன? சின்னம்மான்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தா, இப்ப இடையில நேத்து சொன்னார்ல, அதிமுக எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர், அவருடைய அரசியல் தேர்தல் அறிக்கை டாப்பு, மற்றதெல்லாம் டூப்புன்னு யார சொன்னாரு? ஓபிஎஸ் சொன்னாரா? முதலமைச்சரை சொன்னாரா? அல்லது அம்மையார் சசிகலா அம்மாவை சொன்னாங்களா? யார சொன்னாரு? குழப்பமா இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமியோட மனம் குளிரணுங்கிறதுனால எடப்பாடி டாப்பு, மற்றதெல்லாம் டூப்புன்ட்டாரு. டூப்புக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்க? முதலமைச்சர், இந்த பக்கம் ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா அம்மா. இப்ப இவங்க பேரெல்லாம் சொல்றாரு. யாரையாவது ஒருத்தர் சொல்லணும்ல. திமுக தேர்தல் அறிக்கை டூப்பு அப்படி சொல்லியிருக்கணும். மற்றதெல்லாம் டூப்புனா எல்லாத்தையும் சேர்த்து தானே சொல்றாரு.
அப்ப அம்மையார் சசிகலாமா தரப்பு வந்து ரொம்ப கோபத்தின் உச்சத்துல இருக்காங்க. போடுறா குறிய, இந்த ஆளு மேல செல்லூர் ராஜு மேலே ஒரு குறிய வை அப்படின்னு சொல்லி குறி வச்சுட்டாங்க. அங்கத்தான் இருக்கான் சந்திரன் மாதிரி. ஏற்கனவே ஆர்பி உதயகுமாருக்கு ஒரு பக்கம் நடுக்கம் வந்துகிட்டே இருக்கு. போச்சுரா, நம்மள 3வது இடத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு கதிகலங்கி போய் நிக்கிறாரு. இந்த தடவை தேர்தலில் நிக்கலாமா வேண்டாமாங்கிற எண்ணத்துல கூட அவர் புரட்சிகரமா அப்படியே ஆய் பூய் இந்த அம்மாலாம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு ஏதாவது உதயகுமார் பேசினாரு, பரப்புரைக்குள்ளே போக முடியாது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரியில 4 தொகுதியை கொடுத்துட்டாரு, சொல்லி முடிஞ்சு போச்சு. புதுக்கோட்டையில 3 தொகுதி கொடுத்துட்டாரு. ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கத்துல இப்படி ஒரு தவறு நடந்தது இந்த உலகத்துல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏங்க, மாநில சுயாட்சியை பத்தி பேசின கட்சிங்க, திராவிட சித்தாந்தம், பகுத்தறிவு சித்தாந்தம், நல்லிணக்கத்தோட இருந்த கட்சி அம்மா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல. இப்படிப்பட்ட கட்சி ஒரு மாவட்டத்துல 3, புதுக்கோட்டையில 6 தொகுதி தான் மொத்தமே. 3 தொகுதியை தூக்கி பாஜக கொடுக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் என்னத்தை சொல்றது? கன்னியாகுமரியில 4 தொகுதியை கொடுக்குறீங்க. திருச்சி மாநகரத்துல எங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சிக்கு மாநகரத்துல கொண்டு போய் கூட்டணி கொடுக்க மாட்டாங்க. அதை விட அவமானம் எதுவுமே கிடையாது. கே நேருவை வீழ்த்துவேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் திருச்சியில் உள்ள எவருக்கும் கிடையாது. மாநகர மாவட்டத்துக்குள்ள அரசியல் பண்ற யாராவது ஒருத்தராவது கே என் நேருவை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கையும், ஆளுமையும், வலிமையும் எவர்கிட்டையும் இல்லை. அப்படி இருந்தா எத்தனையோ நம்மள்ட்ட பேட்டி கொடுக்குவாங்கன்னு கூட நிறைய பேர்த்த சொல்லியிருக்கோம். யாரும் பேட்டி கொடுக்க ஐயோ, நேருன்னு ஒரு பேரை சொன்னோம்னா போச்சு, கிடைக்க வேண்டிய படிகாசு கிடைக்காது, கட்டையும் கிடைக்காது, கமிஷன் கிடைக்காது. அதனால நேருவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் அதிமுக சார்ந்தவர்களுக்கு இங்க யாரும் இல்லை. திருச்சி மேற்கு தொகுதியில அதிமுக யார் வேட்பாளராக நிக்கணுங்கிறத நேரு தான் முடிவு பண்ணுவாரு. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அது போலதான் போன தடவை பத்மநாதன்கிற ஒரு டம்மி வேட்பாளர், அவர் டம்மின்னு நம்ம சொல்லல, அவரும் ஒரு 35,000 ஓட்டு வாங்கினாரு. அவரை பத்தி கூட நம்ம தொடர்ந்து செய்தி போட்டோம். என்கிட்ட போன் பண்ணியோ, என்னையா நம்ம இனத்துக்காரனா இருந்துக்கிட்டு என்னைய போய் இந்த வரை செய்தி போட்டு என்னை அவமானப்படுத்துறியான்னாரு. சரி விடுங்க, எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லிட்டீங்களா, எனக்கு மரியாதை தான் முதல்ல முக்கியம், ரைட்டு விட்டுருங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனிமே நீங்க தேர்தலில் நிக்க போறீங்களா, ரைட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் சொல்றேன்னா, திருச்சி மேற்கு தொகுதியில் யார் வேட்பாளராக நிக்கிறதுங்கிறத இங்க கே நேரு தான் முடிவு பண்ணுவார். அது 2000 அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்திலே அப்படிதான். இங்க மீள முடியல. 2016, 2021, 2026லயும் அப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க பரவலா. அது ராஜசேகர் எந்த அளவுக்கு சமாளிப்பாரு, கடைசி வரையும் நின்று 50,000 60,000 ஓட்டு வாங்குவாராங்கிறத பொறுத்து தான் அதுவும் இருக்கு. சரி, ஆனா செல்லூர் ராஜு அந்த மாவட்டத்துல ஒரு டம்மியான வேட்பாளரா அல்லது கூட்டணிக்கு அந்த மாதிரி எல்லாம் திமுக ஏதோ ரகசிய உடன்பாடெல்லாம் வச்சுப்பாரு போல இருக்கு. அவர் தொடர்ந்து எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது அவர் கேள்விக்குறியாரு. இவர் தான் சொல்றாரு, எடப்பாடியார் டாப்பு, மற்றதெல்லாம் டூப்பு அப்படிங்கிறாரு. செல்லூர் ராஜை வீழ்த்துவதற்கு அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தென்னந்தோப்பு சின்னத்திலே போட்டியிடுவதற்கு ஒரு சரியான வேட்பாளரை, ஒரு மறவர் சமுதாயத்தை சார்ந்தவரை களத்துல இறக்க போறாங்க. நிச்சயமா செல்லூர் ராஜு தோல்வியடைவதற்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்கு. மீண்டும் மீண்டும் நம்ம அம்மையார் சசிகலா அம்மாவுக்கு நம்ம சொல்றோம், நீங்கள் அதிமுகவை கைப்பற்றுவதற்கான காலம் கனிந்து வருகிறது. அப்படி கனிந்து வருகிற வேலையை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அப்படிதான் நடக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரையும் வீழ்த்திடணும். குறைஞ்சபட்சம் நீ ஒரு 15 பேரையாவது முன்னாள் அமைச்சர்களை வீழ்த்திருங்க. அப்பதான் நீங்க அதிமுக கைப்பற்ற முடியும். ஆனா வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னா இறுக்கி பிடிச்சிருக்காங்க, இவங்களோட ஃபைல் பூரா அங்க இருக்கு. இப்ப இவங்களுடைய ஆட்டங்காளி படத்தாக்காளிங்க அந்த மாதிரி இவங்களுடைய சோழி முடிஞ்சு போச்சு. முன்னாள் அமைச்சர்களோட சோழி முடிஞ்சு போச்சுன்னா சோழியை உருட்டு அடிச்சு காய அடிச்சு அதிமுக ஈஸியா கைப்பற்றலாம். ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்குள்ளார அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா அம்மா கைவசம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப மதுரை மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜுக்கு கொலை நடுங்கி போச்சுடா, ஏன்டா எடப்பாடியை போய் நம்ம டாப்புன்னு சொல்லிவிட்டோம், நம்ம டாப்பை கலட்டுற மாதிரி ஆகி போச்சு, வைக்க போறாங்கடா ஆப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. உண்மை செய்தியை ஊர்வலுக்கு மதுரை பகுதியில மக்கள் பேசக்கூடியது. அதுபோல அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்மள்கிட்ட சொன்னது என்னன்னா, எடப்பாடியார் டாப்பு மற்றதான் டூப்புன்னு சொல்லிட்டார்ல, லகரம் ரங்கராஜ் பாலண்டார் உங்க ஸ்டைல்ல செய்தியை வைங்க, கருத்து இதுதான் அப்படின்னு சில கருத்துக்களை மட்டும் சொன்னாங்க. மக்களுடைய கருத்துக்களையும் மதுரை மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலாமா தரப்பு ஆதரவாளர்களுடைய கருத்துக்களையும் நம்ம வச்சுட்டோம். உண்மை செய்தியை ஊருக்குழுவுக்கு அம்பலப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு.
அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களையும் திமுக உள்ள மூத்த அமைச்சர்களையும் தோக்கடிச்சா திமுக தூய கட்சியா மாறிடும். ஏன்னா அவ்வளவு அழுக்குகள் நிறைய இருக்கு. அது அதிமுகலையும் எப்படிதான். அதிமுக அப்படி இருக்கிறதுக்கான காரணம், கன்னியாகுமரியில 4 தொகுதியை பாஜகவுக்கு கொடுத்துட்டு, புதுக்கோட்டையில 3 தொகுதியை திமுகவுக்கு கொடுத்துட்டு, இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது அதிமுக வரலாறுல உண்டா? எப்படி நடந்திருக்கு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் புலம்புறாங்க. செல்லூர் ராஜு எடப்பாடியார டாப்ன்ட்டாரு, மற்றவங்களாம் டூப்ன்ட்டாரு. அப்ப சசிகலா அம்மா தரப்பு கோபம் அடைஞ்சிட்டாங்க. அப்ப முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் வீழ்த்தி விட்டால் அதிமுகவை வெகு சுலபமாக என்பதை விட இவர்களை வீழ்த்துவதுதான் கடினம், வீழ்த்தி விட்டால் அதிமுக கைப்பற்றுவது சுலபம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. லகரம் டிவி சேனல்ல அச்சு அலசலாக அச்சமின்றி சமரசமின்றி எப்போதுமே நாம மக்களுடைய கருத்துக்களை, அந்தந்த கட்சி சார்ந்தவர்களுடைய கீழ்நிலையில் உள்ளவர்களுடைய கருத்துக்களை, தொண்டர்களுடைய கருத்துக்களை நம்ம வெளியிடுவோம். அந்த வகையில பார்க்கும்போது லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தினா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நீங்க சேனலை பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னா அது இதாகாது. சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டன் அழுத்தணும், ஆல் பெல் பட்டன் அழுத்தணும். அப்ப நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். அது போல உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இப்படி இருக்கும், பிடிக்கலன்னா இப்படி அந்த மாதிரி இருக்கும். அந்த சிம்பிளா நீங்க வந்து இது பண்ணிடுங்க. கருத்துக்களை, நடுநிலையான கருத்துக்களை பதிவிடுங்க. செல்லூர் ராஜை பிடிக்காதுங்கிறதுக்காண்டி போட வேணாம். நடுநிலையான கருத்து. இவர் செல்லூர் ராஜ் பேசியது தவறா சரியா? தேர்தல் அறிக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்த தேர்தல் அறிக்கை சரியா இருக்கா? எல்லா வீட்டுக்கும் பிரிட்ஜ் கொடுக்குறேங்கிறாரு. எப்படி? இப்ப நன்னிலம்னு ஒரு ஊர் இருக்குன்னு, உதாரணத்துக்கு ஒரு மலையடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு 300 குடும்பம் இருக்கு. 300 குடும்பத்துல குறைஞ்சபட்சம் 150 வீட்லயாவது பிரிட்ஜ் இருக்கும். மீதி 150 வீட்டுக்கு தானே கொடுக்கணும். எல்லா ரேஷன் கார்டுக்கும் நான் பிரிட்ஜ் கொடுப்பேன்னா ஒரு வீட்டுல 2 ரேஷன் கார்டு இருக்கும். அப்ப மக்களுடைய வரி பணத்தை விரையமாக்க வேண்டும். எவன் எக்கேடு கட்டு போனான்? இது நல்ல தேர்தல் அறிக்கை, நல்ல தேர்தல் அறிக்கையா? அப்ப கொடுமையான தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு, அதுவும் சீட்டு வந்து பாஜகவுக்கு அள்ளி கொடுத்துட்டு, ஒரே மாவட்டத்துல 4 தொகுதி கொடுத்துட்டு, ஒரே மாவட்டத்துல 3 தொகுதி கன்னியாகுமரிக்கு, புதுக்கோட்டைக்கு அப்படிலாம் கொடுத்துட்டு அதிமுகவை அதில் பாதாளத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் செல்லூர் ராஜு போன்றவர்கள் மூத்த அமைச்சர்களை வீழ்த்த வேண்டும். அம்மையார் சசிகலா அம்மா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.